மிக்க மகிழ்ச்சி. இன்று பிப்ரவரி மாதம் முதல் நாள் வியாழக்கிழமை மாலை. ஒவ்வொரு குரு தினத்திலும் நமது ஞான ரிஷி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மிக ஒரு ஆழமான வாழ்க்கைக்கான தத்துவங்களை வழங்கி வருகிறார்கள். அவருடைய ஒவ்வொரு சிந்தனையிலுமே மிக முக்கியமானதாக நாம் எடுப்பது அந்த புரிதல். என்னுடைய அறிவுக்கு எட்டி அந்த புரிதலை ஐயா அவங்களுக்கு அளவுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள இருக்கிற விஷயங்களை மிக எளிமையா நமக்கு புரியுற அளவுக்கு அதை ஒவ்வொரு உரையிலையும் ஐயா கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தலைப்பு கூட இந்த ஞானம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான நிலைகள் சொல்லப்பட்டாலும் புரிதலே ஒரு ஞானம் அப்படிங்கிற தலைப்புல ஐயா சிந்தனை உரை ஆற்ற இருக்கிறோம். ஐயா அவர்களை நம் அனைவரது சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்றும். வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். இறை சாதனை மார்க்க இருபால் மெய் உணர்வாளர்களே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய மாலை வேளையில் வணங்கி வாழ்த்தி மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நல்லதொரு ஆழ்ந்த தவம் ஆற்றி மனதிலே அமைதியை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது போன்ற அமைதியான மனோநிலையில் உயர்ந்த கருத்துக்களை சிந்தனைக்கு எடுத்துக் கொள்வது சிறப்பாகும். அதுல மதன் அவர்கள் புரிதலே ஞானம், அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விஸ்டம் என்கிற பொருளில் சிந்திப்பதற்கு பணித்துள்ளார்கள். இது ஒரு அவசியம், புரிந்து கொள்ள வேண்டிய பொருள். புரிதலே ஞானம் என்று புரிந்து கொள்வது. இந்த ஞானம்ங்கிற வார்த்தை தான் அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருள்ல கையாளுறாங்க. எது ஞானம்? அந்த ஞானத்தை அடைவது எவ்வாறு, யாரிடம் பெறுவது என்றெல்லாம் கேள்விகள் எழுவது உண்டு. ஆனா எளிய முறையில அது சரியான தமிழ் ஆக்கம் தெளிந்த நல்லறிவு. ஞானம் என்றால் தெளிந்த நல்லறிவு. பாரதி சொல்றாரு, அது வெறும் தெளிந்த அறிவுன்னு சொல்றது, தெளிந்த நல்ல அறிவு. எண்ணுதல் முடிதல் வேண்டும், நல்லன எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், ஞானம் வேண்டும் கேட்க. ஆக அறிவுல தெளிவு பெறுவது அதுதான் ஞானம். அப்ப புரிய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம அனைவருமே அறிவுல தெளிவு பெறணும். அப்ப இப்போ நம்ம தெளிவா இல்லையான்னு கேட்டீங்கன்னா இல்லதான். தெளிவா இருந்திருந்தா நம்ம செயல்ல தவறு நடந்திருக்காது, உடல்ல நோய் வந்திருக்காது, கடன் தொல்லை வந்திருக்காது, உறவுகளோட பலவீனம் வந்திருக்காது. இதெல்லாம் வந்திருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த மூணு இருக்கு. நோய் இருக்கு, கடன் இருக்கு, பகை இருக்கு. என்ன காரணம்? நம்முடைய செயல் தவறான செயல், அணுகுமுறை, கையாளும் முறை எல்லாமே சரியாக இல்லை. ஏன்னா அறிவு தெளிவாக இருக்கு, குழப்பத்தில் இருக்கு. ஆமாவா? பாருங்க, அறிவு, எல்லாருடைய அறிவும் குழப்பத்தில், சரியா முடிவெடுக்க தெரியல. ஆக இன்னொட்டு போய் டிஸ்கஸ் பண்ண. ஏன்னா தனக்கு சரியாக முடிவெடுக்க தெரியலன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அறிவு தெளிவாக இருக்கு. ஆகவே அறிவுல தெளிவு பெறணும்.
அந்த அறிவு தெளிந்த நல்ல அறிவாக மிளிரணும். அப்போ அதுக்கு நிறைய புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். வாழ்க்கையில சொல்றோமா இல்லையா, ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆயிருக்கு ஒவ்வொரு இடத்துலையும். அப்ப எதை புரிதல்னு கேட்டீங்கன்னா எல்லாவற்றையும் புரியும். ஏன்னா புரிய வேண்டிய விஷயம் ஒண்ணு ரெண்டு, படிப்படியா படிப்படியா பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இன்னும் சொன்னா புரிய புரிய புதிய புதிர்கள் வரும். அந்த புதிரை எப்படி அவிழ்ப்பது ஒரு புரிதல். அதோடு நின்றுடுமா? பழையபடி இன்னொன்று. அதாவது கேள்விக்கு மேல கேள்வி தொடரும். அதுல முதல்ல ரொம்ப சாதாரணமா நாம கையாளலாம். இப்போ தினசரி நம்ம எத்தனையோ பொருட்களை கையாளலாம். உறவுகள்ல பந்தப்படுகிறோம், கையாளுறோம். முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம கையாளுகிற பொருளை எப்படி கையாண்டால் அந்த பொருளினால் நமக்கு துன்பம் வராது. சாதாரண விஷயம். இப்போ நெருப்பு இருக்கு, நெருப்பு நம்ம நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம், சுடும். நெருப்பு சுடுன்னு குழந்தைக்கு கூட தெரியும். ஒரு புரிதல். இந்த புரிதலினால அறிவு எப்படி தெளிவாகுது? யாரும் சொல்லித்தர வேண்டியது இல்லை. நெருப்பு சுடும், ஆகையினால நெருப்பை எப்படி கையாளணுங்கிற ஒரு தெளிவான அறிவு வருதா இல்லையா? யார்ட்டி கேட்டுக்கல, அந்த அனுபவம், அனுபவத்தினால வந்த புரிதல். நெருப்பு சுடும் என்பது அனுபவம். அந்த அனுபவத்தினால ஒரு தெளிவு. என்ன தெளிவு? இதை எப்படி கையாள வேண்டும், இதான் புரிதல், ஞானம். சிம்பிளா இந்த மாதிரி பல பொருட்களை கையாளும். அந்த பொருட்களுடைய தன்மை என்னன்னு புரிஞ்சிட்டு அதை எப்படி கையாள, அந்த கையாளும் திறனைத்தான் ஞானம்னு சொல்லும். அதோட என்ன போல நிறைய அன்பர்களோடு உறவு வச்சிருக்கோம். கணவன் மனைவி உறவு தொட்டு எவ்வளவு உறவு நீடிச்சிருக்கோம். இந்த உறவுகள்லாம் அப்ப எப்படி இருக்கு? நல்ல நெருக்கமா உயர் நட்போடு இருக்குதா, அல்லது ஏதோ இருக்குதா? அப்படி நல்லா கவனிச்சீங்கன்னா ஏதோ. அந்த உறவு நட்புக்கு இலக்கணத்தோடு கூடிய உறவாக இல்லை. ஏன்னா உறவு, நட்பு என்பது மிக ஆழமானது. உடுக்கை இழந்தவன் கை போவத ஆங்கன் இடுக்கண் களைவதான் நட்பு. முகநக நகைப்பது நட்பல்ல, நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு. அப்ப நட்புக்கு அவ்வளவு ஆழமான இலக்கணம் இருக்கு. அந்த மாதிரி உறவுகள் இப்ப இருக்குதா? இல்லை. ஏன் இல்லை? உறவுகளை புரிந்து கொள்ளவில்லை. அந்த ஞானம் வரல. ஏதோ கணவன் மனைவி நினைச்சுக்கிட்டோம், புரிந்து கொள்ளல. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளாத காரணத்தினால அங்க நிறைய அணுகுமுறையில, உறவுகளுடைய அணுகுமுறையில சில சிரமங்கள் வருது. என்னால கவனிச்சுக்கலாம் தெரியும். உங்களுடைய வாழ்க்கை துணைய, உங்களுடைய நண்பர்களை, அதாவது அவருடைய மனசை, எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் மனதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் இல்லையே? நம்ம மனம் எப்படி இருக்கு? சூழ்நிலை தக்கவாறு அது எவ்வாறு எதிர்வினை ஆற்றுது, சூழ்நிலைக்கு தக்கவாறு எப்படி பொறாமை கொள்ளுது, பேராசை கொள்ளுது, கோபப்படுது, என்னெல்லாமோ பண்ணுது, துன்பம் வந்துடும். அப்ப நம்ம மனசை நாம சரியா புரிஞ்சு, ஏன் இந்த மனம் இப்படி ரியாக்ட் பண்ணுது தெரியல, புரியல. அப்போ அது அஞ்ஞானம் என்று சொல்லும். அப்போ புரிதல் என்பதனுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். நிறைய விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், புரிய விரும்பல. ஏன்னா மனிதனுடைய விருப்பம் எல்லாமே நிறைய பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையை அனுபவிக்கணும், பல ரீதியில அனுபவிக்கணும். அப்போ உணர்ச்சி வயப்பட்டு என்னென்னமோ பண்றான், அனுபவிக்கிறான். கடைசியில அது துன்பத்துல கொண்டு விடுது, இறுதியில மரணத்தில் கொண்டு கூட விடுது. அவன் மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் என்று வள்ளலார் சொன்னாலும் அது யாருக்கு சாத்தியம், எப்போது சாத்தியம்?
அப்படின்னா அது ஞான நிலை. உச்சத்துல ஞானம்னா என்னன்னா, தன்னை உணர்ந்து ஒரு புரிதல் வருது. ரியலைசேஷன், ரியலைசேஷன் ஆஃப் செல்ஃப் as truth. இந்த சுயத்தினுடைய ட்ரூத்னஸ் என்ன, நான் யாரு அப்படின்னா சுருக்கமா சொல்லியிருந்தார். தன்னை இறைவன் என்று, அகம் பிரம்மாஸ்மி என்று, நான் கடவுள் என்று, கடவுளே நான் என்று விளக்குறாங்க. எல்லா மேடையிலையும் ஞானிகள் விளக்குறாங்க. புரிந்து கொண்டுட்டோமா? அந்த புரிதல் நிற்காது. என்னத்தான் சுத்த வெளியே நானாக வந்திருக்கிறது, அதாவது இறைவனே நானாக வந்திருக்குது, நான் இறைவன் என்று சொன்னார், அந்த புரிதல் நிற்பதில்லை. ஏனென்றால் புரிந்து கொண்டதை உணர்ந்து கொள்ளவில்லை. அப்ப அடுத்த கட்டமா என்னன்னு கேட்டீங்கன்னா, புரிதல், உணர்தல். புரிதல் என்பது அண்டர்ஸ்டாண்டிங். எதை புரிஞ்சுக்கிட்டோமோ அதை ரியலைஸ் பண்ணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இப்ப நெருப்பை நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறதுல அந்த தெளிவுல ஒரு உறுதி இருக்கு, ஒரு ஸ்டெபிலிட்டி இன் கிளாரிட்டி. நெருப்பு சுடுங்கிற தெளிவுல உறுதியா இருக்கிறோம். ஏன் தெரியுங்களா? அங்க அனுபவம் இருக்கு, ரியலைசேஷன் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நெருப்பை தொட்டு நம்ம அறியாம தொட்டுட்டோமா, அந்த அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப அந்த தெளிவை அது உறுதிப்படுத்து. அந்த உறுதிதான் ஞானம். கிளாரிட்டி இன் கான்சியஸ்னஸ் இஸ் விஸ்டம். நாட் ஓன்லி அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விஸ்டம், அது பார்ஷியலி. ஓரளவுக்கு புரிதல் ஞானம். ஆனா புரிதல் மட்டுமே ஞானம் அல்ல. அறிவு தெளிவானால் மட்டும் போறது. அந்த தெளிவில் அறிவு உறுதியாக இருக்கணும். அப்பதான் செயல் உறுதியாக இருக்கும், செம்மையாக. அப்ப படிப்படியா பார்த்தீங்கன்னா, உதாரணமே சொல்லணும். நம்ம கையாளக்கூடிய பொருட்கள், உறவுகள், இவங்கெல்லாம் எப்படி, கல் எப்படி, நெருப்பு எப்படி, என் மனைவி எப்படி, நான் எப்படி, இதெல்லாம் புரிந்து அந்த கையாளும் திறன் அல்லது அணுகும் திறன், அப்ரோச் அண்ட் ஹேண்டில். ஹவு டு அப்ரோச், ஹவு டு ஹேண்டில், பொருட்களை எவ்வாறு கையாள்வது, உறவுகளை எவ்வாறு அணுகுவது, எவ்வாறு அணுகினால் வெறுப்பு இல்லாமல் ஒரு அன்போடு வாழ முடியும். கணவன் மனைவி கிடையாது, நீ வேற எங்கேயும் அப்புறம் போயிடு. உறவுகள் நிறைய இருக்கு, ஆனால் இறுதி வரைக்கும் வரக்கூடிய ஒரே உறவு கணவன் மனைவி. அந்த உறவு எந்த அளவுக்கு இருக்கு, உண்மையாக இருக்கு, இனிமையாக இருக்கு, இல்லைன்னா ஏன் இல்லை அப்படின்னா அணுகுதல். நான் என் மனைவியோடு அணுகிறேன் பாருங்க, அவங்களோட ஏதோ சில விஷயங்களை கையாளுறேன் பாருங்க, அதுல ஜாக்கிரதை இல்லாம, நல்ல வார்த்தை ஜாக்கிரதை, விழிப்புணர்வு, அவேர்னஸ். நான் தெரிஞ்சிருக்கணும் என் மனைவிக்கு எது பிடிக்காது, என்ன சொன்னா அவளுக்கு கோபம் வரும், எரிச்சல் அடைவாங்க. நான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? புரிந்துக்கிட்டு அவங்க எரிச்சல் அடையாதபடிக்கு, கோவப்படாதபடிக்கு, மாறாக என்னை பார்த்து சிரிக்கும்படிக்கு, அன்பு பாராட்டும்படிக்கு நான் எப்படி பிஹேவ் பண்ணும், ஹவு டு பிஹேவ், இதான் புரிதல். ஹவு டு பிஹேவ். பல இடங்கள்ல ஒரு கடைக்கு போறோம், அங்க விற்பனையாளர் இருக்கிறாங்க, ஒரு பொருளை வாங்குறோம், அவருக்கு நம்ம தெரியாது, நமக்கு அவரை தெரியாது. நான் வாடிக்கையாளர், அவர் விற்பனையாளர். அங்க என்னுடைய பிஹேவியர் எப்படி, அஸ் ஏ சேல்ஸ்மேன். நான் ஒரு சேல்ஸ்மேனா இருந்தவன் ஷூ கடையில். ஆமா, ஷூ விற்கிற வியாபாரம். நான் எப்படி பிஹேவ் பண்ணணும் என் கஸ்டமர், எப்படி பிஹேவ் பண்ணினால் அவங்க என்ன நம்பி என் பொருளை வாங்குவாங்க, இதுதான் புரியுது. ஹவு டு ஹேண்டில் த கஸ்டமர். அதே மாதிரி ஒரு கஸ்டமரா ஒரு கடைக்கு போறோம், அவன் பொருளை தரான், சோம்பேறித்தனம் போட்டு எல்லா பொருளையும் காட்டுவது இல்லை, அல்லது நிறைய பேருக்கு காட்டி காட்டி சோர்ந்துட்டான், சம்திங். அந்த இடத்துல நாம அவன்கிட்ட எப்படி பேசினா
நான் சில டைம்ல ஹோட்டலுக்கு போறேன்னு சொன்னாக்கா சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த டேபிள் கிளீன் பண்ணி ஓடி கிளீன் பண்ணுவோம். தம்பி நல்லா கிளீன் பண்ணிருக்கப்பா பஸ். அவனுக்கு அறியாமலேயே ஒரு ஒரு உணர்வு தட்டும்பா. ஏன்னா யாரும் அவன்கிட்ட இப்படி சொன்னது. அது மாதிரி சர்வ் பண்றாரு. அவர் சர்வ் பண்ணி முடியும்போது இட்லி நல்லா இருக்கோ இல்லையோ, தம்பி இட்லி நல்லா இருக்கும், சந்தோஷம். ஒரு 2 வார்த்தை. ஏன்னா சர்வெண்ட் யாரும் அதை சொல்றது. இந்த மாதிரி ஹவு டு பிஹேவ் எந்த இடத்துல போனாலும் ஒரு ஒரு எதிராளிகிட்ட, எதிராளின்னா பகைவன் அல்ல, நம்ம யாரை சந்திக்கிறோம் எதிராளி, அவன்கிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், இந்த மாதிரி புரிதல் எப்படி பண்ணினால் அங்க இனிமே தக்க வைக்க முடியும். இந்த புரிதல் அவசியம் எல்லா இடத்துலையும். இதெல்லாம் இந்த மாதிரி புரிஞ்சு வாழ்ந்தால் எங்கேயுமே கசப்பு இருக்காது, மாறாக இனிமை வரும். அந்த மாதிரி இனிமையை நம்ம காணும் போதுதான் இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு வரும். இதெல்லாம் சாதாரண புரிதல், ஆக்சுவலா ரொம்ப சாதாரணம். ஆனா கடினமா இருக்க சில விஷயங்களை புரியுது, அங்கதான் ஆன்மீகமே வரும். சரியான புரிதல் இல்லை என்று சொன்னா நம்ம கடமையை கூட சரியா செய்ய முடியும். எடுத்துக்காட்டுக்கு அர்ஜுனன் குருஷேத்திரத்துல அவன் சத்திரியன், போர் புரிவதுக்கு வரான், கிருஷ்ணன் தேர் ஓட்டிட்டு வரான். வந்த இடத்துல அர்ஜுனன் போர் செய்ய மறுக்கிறான், தன்னுடைய கர்மத்தை செய்ய மறுக்கிறான். என்ன காரணம் கேட்கிற போது கிருஷ்ணன் அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா இதோ இவர்களெல்லாம் யார்? என்னுடைய உறவினர்கள், சகோதரர்கள், மாமா, குரு. இவர்களை நான் எப்படி கொலை செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறேன். சரிதானே? நம்மவர்களை எப்படி கொலை செய்ய முடியும்? இவர்கள் என்னுடையவர்கள், நான் எப்படி கொலை செய்ய முடியும்? மறுக்கிறோம். இங்க கிருஷ்ணனுக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இவனுக்கு புரிய வைக்கணும். அர்ஜுனன் அஞ்ஞானத்தினால், சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால் தன் கர்மத்தை செய்ய மறுக்கிறது. ஆனா மேற்போக்க பாத்தீங்கன்னா, எப்படி இரத்த பந்தங்களை போரிட முடியும், கொலை செய்ய முடியும்? சரிதானே? அர்ஜுனன் சொல்லி சரிதானே. ஆனால் மேலோட்டமா பார்த்தா சரி, உள்ளார்ந்து பாத்தீங்கன்னா சரியில்லை. இங்க கிருஷ்ணனுடைய ரோல் என்ன? அர்ஜுனனுக்கு புரிய வைக்கணும். புரிதலே ஞானம். என்னன்னு புரிய வைக்கலாம்? அர்ஜுனா, அதோ நிக்கிறானே துரியோதனன், நீ அவனுடைய உடலை மாய்க்க முடியும், மாய்க்காமே இருக்க முடியும். ஆனால் அவனுடைய ஆன்மாவை ஒன்னால் ஒண்ணுமே செய்யும். உன்னுடைய அம்பு அவனை ஒண்ணு செய்யாது, உன்னுடைய நெருப்பு அவனை சுடாது, உன்னுடைய நீர் அவனை நினைவிக்காது. துரியோதனன் என்று சொல்லக்கூடிய அந்த சோல் இருக்கே, இட் இஸ் அன்டச்சபிள் ஒன். ஆன்மாவை யாரும் தொட முடியாது, நெருங்க முடியாது. ஏதோ நான் கொண்டுடுவேங்கிறியே, அவனுடைய உடலை வேணா நீ மாய்க்கலாம், அந்த ஆன்மாவை மாய்க்க முடியாது. ஒன்று. இரண்டாவது, நீ என்ன சொல்ற அர்ஜுனா? இவர்கள் என்னுடையவர்கள், என்னுடைய சொந்தம் என்று சொல்ற. இங்கதான் ஞானோபதேசம் வருது கிருஷ்ணன் வாயில். என்ன ஞானோபதேசம்? உனக்கு இவர்கள் சொந்தம் இல்லை, பந்தமும் இல்லை. எவ்வளவு பெரிய புரிதல் தெரியுமா? என் மனைவி இருக்காளே, எனக்கு சொந்தம் கிடையாது, எனக்கு பந்தம் கிடையாது. நான் புரியணும், நீங்க புரியணும். எதெல்லாம் உறவு உறவு என்று சொல்லியிருக்கோ, எந்த உறவிலும் உனக்கு சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது. என்னன்னு? இது எனது, எனது உறவு, இது எனது பொருள், இட் இஸ் மைன், நோ ரைட் டு கிளைம். இது எனது என்று சொல்வதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை. புரிய வைக்கலாம் கிருஷ்ணன். நத்திங் இஸ் யுவர்ஸ், எல்லாம் என்னுடையதுங்கிறான் கிருஷ்ணன். அர்ஜுனா, இது உன்னுடையது அல்ல, உன்னவர்கள் அல்ல, உன்னுடைய சொந்த பந்தம் அல்ல. இதுதான் உயர்ந்த புரிதல். ஞானத்தினுடைய
the peak of wisdom, the peak of wisdom is nothing is mine. இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்க. எதுவும் எனது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதன் மீது நீங்க உரிமை பாராட்ட மாட்டீங்க, அதிகாரம் செலுத்த மாட்டீங்க. எங்கு உரிமை பாராட்டாது அதிகாரம் செலுத்தாது வாழ கற்றுக்கொள்கிறீர்களோ அன்றிலிருந்து ஆனந்தம் பொங்கி வரும். ஆமா, புரிதல் மிகப்பெரிய புரிதல் ஆன்மீகத்தில். நத்திங் இஸ் மைன், எதுவும் எனது இல்லை. அது எப்படி சொல்ல முடியும்? நான் கடினப்பட்டு கட்டின வீடாச்சு, உழைச்சி சம்பாதிச்ச பணத்தில் இதெல்லாம் கட்டியிருக்கேன், இது எனது இல்லையா? அப்கோர்ஸ் டாக்குமெண்ட்ல அப்படித்தான் இருக்கு. ஆனா நாளைக்கு ஒரு இடி விழுந்துன்னு வையேன், பொடியாயிடும். என்னாச்சு உன் வீடு, உன் உழைப்பெல்லாம் என்னாச்சு? இந்த இயற்கைக்கு முன்னாடி உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. நீ உரிமை பாராட்டிக்கலாம், ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்டது எடுக்கப்படும். உன்னோட ஒரு மரணம் போதுமே, எதெல்லாம் எனது சொன்ன அத்தனையும் போச்சு. ஏன் நீயே போயிட்டீங்க? இந்த உடல் கூட எனது அல்ல. ஏன்னா இந்த உடலை நான் உருவாக்கல. இந்த உடல் பிறந்து வருவதற்கு நான் எந்த முயற்சியும் எடுக்கல. உடல் வளர்வதற்கும் நான் எதுவும் செய்யல. பசிக்கு சாப்பிட்டேன், அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது இந்த உடல் எனதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் இந்த உடலே எனது இல்லை என்றால் இந்த உடலை சார்ந்திருக்கிற பொருட்கள், உறவுகள், அவைகள் மட்டும் எப்படி எனதாக இருக்க முடியும்? கிருஷ்ணன் அப்படிதான் அர்ஜுனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இது உனது அல்ல. அப்புறம் புரியறாரு, அந்த ஞானம் கிடைக்கிறது. புரிந்ததுனால் தன் கர்மத்தை செய்ய ஆரம்பிக்கிறான், போரிடுதல், தர்மத்தை நிலைநாட்டு. அந்த குருஷேத்திரத்துல தான் நீங்க பாத்தீங்கன்னா பகவத்கீதையில இந்த புரிதலே ஞானம் என்று தியான காண்டத்துல வருது. தியான காண்டத்துல புரிதலே ஞானம் அர்ஜுனா. ஆக அன்பர்களே, சுருக்கமா இன்னையிலிருந்து நீங்க என்ன பண்ணணும்? ஒன்றன் பின் ஒன்றாக புரிய ஆரம்பிக்க. அந்த புரிதல்ல குறிப்பா பொருட்களில், உறவுகளில் அந்த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இது இப்படித்தான். எது? நெருப்பு சுடும், அப்படித்தான். கல்லு கடினமா தான் இருக்கும், அப்படித்தான். ஆண்கள் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு பெண்கள் புரிந்து கொள்ளணும். பெண்கள் இப்படித்தான் இருப்பாங்க, ஆண்கள் புரிந்து கொள்ளணும். குழந்தைகள் இப்படித்தான் இருக்கும், புரிந்து கொள்ளணும். முதியவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், புரிந்து கொள்ளணும். வியாபாரி இப்படித்தான் இருப்பான், போலீஸ்காரன் இப்படித்தான் இருப்பான். அந்த புரிந்து கொள்ளுதல பாருங்க. நீங்க ரோட்ல போறீங்க, போலீஸ் வாயா, நமக்கு கோவம். நான் யாரு? படிச்சவன் இறப்பேன், என்னை பார்த்து ஆக்டரா ஒரு கான்ஸ்டபிள் அப்படின்னு நம்ம கோவம் வரும். ஆனா போலீஸ்காரன் சொல்லக்கூடிய அந்த தொழில், அந்த இடத்துக்கு போனா அந்த மனம் அப்படிதான் டீல் பண்ணும். மைண்ட் இஸ் சச். வாட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? மைண்ட் இஸ் சச். மனம் அப்படித்தான். எப்படி? இந்த மனம் எங்கு என்னவாக செயல்படுதோ அதுக்கு தக்கவாறு அது ரியாக்ட் பண்ணும். போலீஸ்காரோடைய மனசு அப்படித்தான். அதே போலீஸ்காரரு போலீஸ் உடையெல்லாம் மாற்றிட்டார், வீட்டுல வந்து குளிச்சுட்டார், சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு, இப்ப கோயில் கிட்ட போறாரு. அங்க அவர் எப்படி அந்த பக்தங்கிற ரோல் வந்துடும். அந்த மைண்ட் அங்க சாஸ்தாரமா விழுந்து சாமி கும்பிடும், சரணம் விழிக்கும், எல்லாம் செய்யும். அடுத்த நாள் போலீஸ் ட்ரெஸ் போட்டாச்சு, அங்க அவருடைய ரோல் பிளே ஆகுது, மனம் மாறிடுது. மைண்ட் இஸ் செட். மனம் இடத்துக்கு தக்கவாறு மாறிக்கிட்டே இருக்கும், செயல்படும். மைண்ட் இஸ் செட். அப்ப எதை நல்லா புரிஞ்சுக்கிறப்போ, வாட் இஸ் மைண்ட், த ஃபங்க்ஷனிங் ஆஃப் மைண்ட். மனம்னா என்ன, மனம் இடத்துக்கு தக்கவாறு எவ்வாறு செயல்படுது அப்படி புரிஞ்சுக்கிட்டே வந்தா, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி செயல்பட்டா உங்க மனம் சொல்லும், மனசு அப்படித்தாங்க, விடுங்க. மனம்னா அப்படித்தான். அரசியல்வாதி ஆயிட்டீங்க, மனம் மாறிடும். வியாபாரி ஆயிட்டீங்க, மனசு மாறிடும். மனசுக்கு டிஃபரெண்ட் ரோல்ஸ்
மைண்ட் இஸ் செட். அவன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது மனம் என்றால் என்ன, எதை அடிப்படையாக கொண்டு மனம் எழுந்து அலையுது. அவன் மனதை புரிந்து கொள்ளணும், பொருட்களை புரிந்து கொள்ளணும், உறவுகளை புரிந்து கொள்ளணும், உறவுல நமக்கு இருக்கக்கூடிய சொந்த பந்த தன்மை என்னன்னு புரிந்து கொள்ளணும். பெத்த தாய் அழகாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா, அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தேங்க, எல்லாம் பண்ணேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், என்னை விட்டுட்டு தனியா போயிட்டான். எத்தனை பெற்றோர்கள் வயதானவர்கள் சங்கடப்படுறாங்க. அவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன், அது அப்படித்தாங்க. இந்த காலம் பழைய காலம்னா கூட்டு குடும்பம், விவசாய தொழில், யாரும் எங்கேயும் ஊரை விட்டு போக மாட்டோம், ஒரே கிராமத்துக்குள்ள இல்ல ஒரு நகரத்துக்குள்ள கூடி வாழக்கூடிய காலம் இல்லையா? அந்த காலம் அப்படித்தானே. என்னோட சின்ன வயசுல அப்படி. இப்போ இப்போ காலம் மாறி இருக்கு. பையன் அமெரிக்கால போய் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம், கை நேரம் சம்பாதிக்கிற வாய்ப்பு இழப்பானா உன்னை கூட்டிட்டு போக முடியுமா? என்ன செய்ய முடியும்? உன்னோட நல்ல ஒரு காப்பகத்துல கொண்டு, அது ஏசி பெட்ரோல காப்பகத்துல வந்து விட்டுட்டு அவன் போறான். இந்த தாய் சொல்றாங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என் மகன் தான் வேணும். எப்படி வர முடியும்? புரியணும். இந்த காலகட்டத்துல குழந்தைகளுக்கு தான் செயல்பட முடியும். நம்ம பெத்த பிள்ளை நல்ல பிள்ளை தான், ஆனா காலம் அப்படி இருக்கு. இப்படி புரிதல் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா எதுவுமே துக்கம் இல்லை. சரியா புரியலையா, எல்லாமே துக்கம், எல்லாமே துக்கம். புரியுது. அப்ப புரியறதுக்கு உங்களை ஒண்ணும் சொல்லித்தர வேண்டியது, நீங்க கொஞ்சம் சிந்திச்சீங்கனாலே போ. ஏன் இப்படி, why it is, ஏன் இவங்க இப்படி, why they are. ஒரு கேள்வி உங்களுக்கு கேளு, அதை நான் ஏன் இப்படி இருக்கிறேன் கேளுங்க, பதில் கிடைக்கும், உங்களுக்குள்ளே கிடைக்கும். திருத்திக் கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தை இப்படிதான் இருக்க முடியும், எல்லாமே மாயா, இப்படித்தான் இருக்க முடியும். ஆனால் உண்மையை நீங்க புரிய ஆரம்பிச்சு ஒரு படி மேலே உடஞ்சிக்கிட்டே, எதெல்லாம் இப்படித்தான் ஒதுக்குனீங்களோ அல்லது ஏத்துக்கிட்டீங்களோ அது எல்லாமே நல்லாதான் இருக்கு. திங்ஸ் ஆர் வெல். கீதையினுடைய சாரம் என்ன? நிகழ்ந்து நிகழ்ந்து கொண்டிருப்பது, நிகழ இருப்பது எல்லாம் நன்று, சரி. என்ன அர்த்தம்? அந்த புரிதலின் உச்சத்துக்கு போகும்போது நத்திங் இஸ் ராங், நத்திங் இஸ் ராங். பாருங்க, எதுவுமே தப்பு இல்லை. திங்ஸ் ஆர் வெல். எப்போ? புரிதலின் உச்சத்துக்கு போகிறது. இப்ப புரிதல் இல்லை, குழப்பம், எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. அப்படி பண்ணா தப்பு, இப்படி பண்ணா தப்பு, குற்றம் குறை எங்க பாருங்க. யார சந்திச்சாலும் குற்றம் தான் சொல்லுவோம். அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க, யாரும் சரியில்லை சொல்றமா இல்லையா? நடைமுறை வாழ்க்கையில் ஏன் புரிதலும் இல்லை, உணர்தலும் இல்லை. புரிந்து புரிந்து ஒரு கட்டத்துல தன்னை உணரும் போது எல்லாம் சரியா இருக்கு. கீதச்சாரம் அதான் சொல்லுது. கீதச்சாரம் உண்மையாக இருக்கணும். அப்ப நிகழ்ந்து கொண்டிருப்பது எல்லாம் சரியாத்தான் இருக்குன்னு புரிந்து கொள்ளுமானால் இந்த புரிதல் வேணும். நெருப்பு சுடுதுங்கிறது ஒரு நிகழ்வு, புரிஞ்சுக்கிட்டோம் நெருப்புடைய தன்மையை. அப்ப ஒவ்வொன்றுக்கும் தன்மை இருக்கு, இயல்பா இருக்கு. அதை புரிந்து கொண்டு ஏற்றுத்தானே கொள்ளாங்க. முரண்பாடு செய்ய வேண்டிய அவசியம். அவன் எங்க முரண்பாடு இல்லையோ உடன்பாடு இருக்கணும். சுகந்தானா முக்கியமா சுருக்கமா நம்மை சூழ்ந்து இருக்கிற உறவுகள், அவனுடைய மனசு புரியணும், நம்ம மனசையும் புரியணும். பொதுவா மனம் என்பது மாசு, தூய்மை இல்லை. மனம் ஒரு மாயா, உண்மை இல்லை. அவ மனசுல உண்மையும் இல்லை, தூய்மையும் இல்லை. மனம் அப்படித்தான் இருக்கும், அதான் மனம். ஆனால் அந்த மனதின் மூலமாகிய ஆன்மா இருக்கே, அது தூய்மையானது, மேன்மையானது. ஆனா அங்க ஆன்மா வேலை செய்யல, யாருடைய ஆன்மாவும் வேலை செய்யல, அல்லது எழுந்த மனம் வேலை செய்யல. ஆன்மா மனமாக எழுகிற போது
அங்கு ஏற்பட்ட களங்கங்கள், ஆன்மாவில களங்கம் இருக்கு, விலங்கின குணம் இருக்கு. அந்த விலங்கின குணத்தை அடிப்படையாக கொண்டுதான் மனம் எழும். அப்ப எப்படி மனசுல மாசு, தூய்மை எப்படி இருக்க முடியும்? மனம் மாசு, எல்லாருடைய மனசு. அப்ப அது அப்படிதான் இருக்க முடியும். அவங்க நம்ம பார்த்து பொறாமப்படுறாங்க, சொல்றோம் பாருங்க, என்னை பார்த்து அவங்க ரொம்ப பொறாமை. ஆமா, பொறாமப்படுவது இயல்பு. நான் பொறாமப்படலையா? மாறி மாறி இருக்கேன். பொறாமப்படுறது, பேராசை கொள்வது, கோவிச்சுக்கிறது. அப்ப அடுத்தது கோவிச்சுட்டா நம்ம ஏன் குறை சொல்லணும்? கோவப்படுவது இயல்பு. மைண்ட் இஸ் சச். இப்படி உறவுகளையும் சூழல்களையும் புரிந்து கொண்டு, அதற்கு உண்மையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள பழக்கம். அப்போ அஞ்ஞானத்திலிருந்து ஓரளவுக்கு தெளிவுக்கு வரும். இறுதியில தன்னை புரிஞ்சுக்கிட்டோம், மனங்கிறது இப்படித்தான். ஆனா ஆன்மா எப்படி? அதையும் புரியணுமா இல்லையா? அது யார்கிட்ட போய் கேட்கிறது? மாறாக ஆன்மாவை உணர்ந்தோம் என்றால், தன்னை நம்ம ஆன்மான்னு சொல்றோம், அந்த ஆன்மாவை உணர்ந்து கொண்டால் அங்கே கிடைக்கக்கூடிய அனுபவம், அதான் ஞானத்தின் உச்சம். ஆத்ம அனுபவமே ஞானம். புரியுது ஞானம், ஞானத்தினுடைய முதல் படி. ஆனா உச்சிப்படி உணர்தல். ரியலைசேஷன் ஆஃப் ட்ரூத் இஸ் விஸ்டம். அப்படி நம்மளை ரியலைஸ் பண்ணும்போது, உணரும் போது, நான் யாராக இருக்கிறேன்னு தெரியுமா? மாயா இல்லை, உண்மை. என்ன உண்மை? நான் எல்லையற்றவன், எட்டர்னல், எல்லையற்றவன், பேரானந்த சொருபி, எட்டர்னல் ஹாப்பினஸ், இன்ஃபினிட்டி ஹாப்பினஸ். தட் இஸ் மை ரியாலிட்டி. என்னுடைய உண்மைத்தன்மை அளப்பரிய இன்பம், பேரின்பம், பேரானந்தம். அந்த உணர்வு வந்துருச்சுன்னு வைங்க, அதுக்கு பிறகு எந்த முயற்சியும் இல்லை, புரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படி, இது எப்படின்னு ஒன்றும் புரிய வேண்டாம். ஏன்னா அது அடங்கியது. இது நல்ல தன்னை உணர்ந்த பிறகு, தன்னை முழுமையை உணர்ந்த பிறகு, என்னிலும் பிரிதானது ஒன்றில்லை. தன்னை எல்லையற்ற சொரூபமா உணர்ந்த பிறகு தன்னை தவிர்த்து பிரிது ஒன்றும் இல்லை. பிரிது ஒன்றினால் எனக்கு பாதிப்பும் இல்லை, எனக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. நான் நித்தியன், நித்திய வஸ்து, நித்திய புருஷன். இது வெறும் புரிதல் இல்லை, இது உணர்தல், உண்மையை உணர்தல். இந்த உணர்ந்தவனைத்தான் மெய்ஞானி. மெய்ஞானி எங்கேயும் துன்பப்படவே மாட்டான். துன்பத்துக்குரிய சூழல் வந்தா, அந்தகன் வருகின்ற போது கூட, யமன் வரும்போது கூட அவன் சங்கடப்படுறது. இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா ஞானி? என்னப்பா லேட்டா வந்திருக்கேன்னு கேட்பான். நான் எவ்வளவு காலம் உனக்காக காத்துட்டு இருக்கேன், ரொம்ப லேட்டா வந்து லெட் அஸ் மூவ். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மெய்ஞானி தயாரா இருக்கான். அவனுக்கு இழப்பதற்கு இல்லை, அவன் உயிரை கூட அவன் இழக்க போறது இல்லை. உடலை விட்டுட்டு எவ்வளவுதான் இந்த உடலே இருக்கிறது. உடல் வந்து நோய்வாய்ப்படுது, ஓட்டையாகுது, உடசலாகுது. நான் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, எந்தைக்கு நான் முடிவு எடுக்கிறேனோ அன்னைக்கு அந்த உடல் விட்டுட்டு போக வேண்டியதானே. இந்த வீடு செல்லனா இன்னொரு வீடு, பழைய வீடு, இது எவ்வளவு நாள் இருக்கிறது, இந்த வீட்டை விட்டுட்டு போறேன். அது மாதிரி இந்த வீடு, இந்த உடல் என்பது ஒரு கூடு. இந்த ஆன்மா இருப்பதற்கு ஒரு கூடு. என்னைக்கு இந்த கூடு சரியில்லையோ அப்புறம் இந்த ஆன்மா அங்க இருக்குமா? போகிறதுக்காக விருப்பம் தெரியும், போயிடும். படிப்படியா நீங்க புரிந்து புரிந்து ஒன்றன் பின் ஒன்றாக நிறைய இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி, ஒன்றை புரியும் போது புதியதோடு புதிர் உங்க முன்னாடி வந்து நிக்க. சரி, அதை புரிஞ்சுக்கிறது முயல்றீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, அடுத்த நாள் ஒரு புதிர் வந்து நிற்கும்.
ஆனால் நீங்க எதையும் விடாது, ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொண்டே அதுல உச்சம் எதுவும் எனதில்லை, எதுவும் தவறில்லை, எதுவும் என் கைவசம் இல்லை, எதுவும் எனக்கு சொந்தம் இல்லை, எதுவும் எனக்கு பந்தம் இல்லை. இன்னும் சொன்னா நான் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. ஐ ஹவ் நத்திங் டு டூ ஃபார் மீ. என்னுடைய அமைதிக்காக மகிழ்ச்சிக்காக நான் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. இயற்கை பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, என் சமூகம் உனக்கு முன்பாக சென்று. என் சமூகம் இறைவன் சொல்றான், நான் உனக்கு முன்பாக சொல்றேன். என்ன அர்த்தம்? உனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டே இருக்கிறேன், நீ பின்னாடி அனுபவிச்சுக்கிட்டே வா. See the beauty. இயற்கை அப்படிதான் பண்ணியிருக்கு. நமக்கு என்னென்ன வேணுமோ அனைத்து ஏற்கனவே இந்த பூமியில இருக்கே, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கே. அதுக்கு தெரியுது இவனுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன தேவை இருக்கு, இப்படி இப்படி வரும், எல்லாம் செஞ்சு வைக்குது. ஆகவேதான் அதுக்கு என்ன பேரு? அறிவு. இறைவனுக்கு என்ன பேருங்க? அறிவே தெய்வம். அது அறிந்திருக்கு எல்லாரும். அங்க நான் செய்யறதுக்கு என்ன இருக்கு? இல்ல நான் என்னதான் செஞ்சுட்டேன் சொன்னேன், நீங்களாம் என்ன செஞ்சுட்டீங்க? மார்த்தட்டுறீங்களே, ஒன்னும் செய்யலைங்கிறது புரிந்து கொள்ளும், அது ஞானம். நான் ஒன்னும் பண்ணல. ஏதாவது நான் பண்ணினேன்னு சொன்னா அது நான் பண்ணல, என் மூலமாக அந்த இயற்கை எனும் சக்தி, அறிவு சக்தி செய்யுது. நான் செய்யலை, என் மூலமாக செய்யப்படுது. இந்த மாதிரி உயர்ந்த கருத்துக்களை சிந்தனைக்கு எடுத்து அடங்கணும். அடங்கு, அகங்காரம் அடங்கணும். ஒன்று மின்னார்ந்து புரிஞ்சு இப்ப இந்த இடத்துல வந்துட்டு சரண். இந்த சரண்டர் இயற்கைக்கு முன்னாடி சரணாகதி அடைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு பணிவுல ஒரு எழுச்சி இருக்கு. அது ஈகோருடைய எழுச்சி இல்லை, இறையின் எழுச்சி, மாட்சி வருது. அனுபவிச்சு சொல்றேன், வருது இறை மாட்சி. அதுக்கு பிறகு நாம பொருட்களை பார்க்கறது, கையாள்றது, பிற மனிதர்களை சந்திப்பது, அணுகுவது, உறவாடுவது, எல்லாவற்றிலும் ஒரு மேன்மை இருப்பதை நாம உணரும். மெருகு ஏறி போச்சு, மேன்மை அடைஞ்சு போச்சு. ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு உறவிலும் ஒரு சுத்தம், ஒரு நேர்மை, ஒரு கீர்த்தி, ஒரு சீர்மை, நத்திங் பட் லவ் வருது. அனுபவிச்சு சொல்ற. யாரை வெறுக்கிறது, ஒதுக்கிறது முடியாது. தன்னை உணர்ந்தவனால் யாரையும் எதையும் ஒதுக்கவோ வெறுக்கவோ இயலாது. அததான் அன்பு சொல். அன்புங்கிறது கொடுக்கறதோ வாங்குறதோ அல்ல. இந்த மாதிரி ஒரு பண்பு, அன்பும் அறனும் உடைத்தாய் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும். அது வாழ்க்கையில ஒரு பயன் வேணுமே, அதான். அப்ப இந்த ரீதியில இது வெறும் ஞானத்தில் வருவதல்ல, இது ஒரு விளக்கம், புரிதல். புரிந்து கொண்டதுல ஒரு தெளிவு, தெளிவுல ஒரு உறுதி, அந்த உறுதியை கொண்டு ஒரு வாழ்வு, ஒரு செயல் மாற்றம். இன்றைக்கு விஞ்ஞானம் நல்ல புரிய வச்சிருக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல விஞ்ஞானத்துக்கு நகர முடியும், விண் வரைக்கும் தான் நகர முடியும்.
ஆனா விண்ணையும் கடந்து ஒண்ணு இருக்கு, மெய். அத விஞ்ஞான கருவிகளை கொண்டு அளக்க முடியாது, அணுக முடியாது. ஆனால் நம்மால அணுக முடியும். அது பேர் பெனிட்ரேஷன். நுணுகி சென்று கருவிக்கு எனக்கு அனைத்து கருவிகளும் விண் துகளால் செய்யப்பட்டது, அணுக்களையும் கூட்டு. அது விண் வரைக்கும் தான் போகும், விண்ணை கடந்து போகக்கூடிய தன்மை அதுக்கு இல்லை. ஆனா அந்த மனசு இருக்கே, டூ பவர்ஃபுல். அது விண்ணையும் கடந்து விண்ணுக்குள்ள ஊடுருவி செல்லும் ஆற்றல் மனம். பாய்மன பொருள் என்று மகரிஷி சொன்னார். மனம் என்பது, திருப்பி சொல்றேன், எண்ணங்கள் அல்ல. மனம் வேறு, எண்ணங்கள் வேறு. உதாரணம் என்ன? ஆறு வேறு, தண்ணீர் வேறு. ஆற்றில் தண்ணீர் வரும் போகும், ஆறு வருவதும் இல்லை போகுவதும் இல்லை, நிலையானது மட்டுமா? ஆறு ஒரு வெற்றிடம், ஸ்பேஸ். ஸ்பேஸ் நகர்வதில்லை, இடம் இடம் விட்டு இடம் பெயர்வதில்லை. மனம் என்பது இடம், காலி இடம், ஸ்பேஸ். எந்த ஸ்பேஸ்? ஆதி. அதே ஆதி எனும் வெளி, சுத்த வெளி மனிதனிடம் மனமாக அமைஞ்சிருக்கு. அந்த வெற்றிடத்துல, மனம் என்ற வெற்றிடத்துல எண்ணங்கள் ஓடுது, வருது, போகுது. நாம என்ன நினைச்சிட்டோம்? எண்ணங்களின் தொகுப்பு ஓட்டமே மனம் என்று சொல்லிட்டோம். இல்ல, எண்ணங்கள் இல்லாத போதும் மனம் இருக்கும். என்னவாக? எல்லையற்ற பரம்பொருள். அது அந்தம் என்று. விதை மரமாகி மீண்டும் விதையாவது போல, விதை மீண்டும் விதையாகுது. மரமா வளர்ந்து கனிந்து கனிக்குள்ள விதை, விதை மீண்டும் விதையாவது போல சுத்த வழி மீண்டும் சுத்த வழியாகுது. எங்க? மனதில், மனமாக. ஆனால் அந்த மனதை எது மறைக்குது? எண்ணங்கள், மாயா. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம் கடைசியா? மனம் வேறு, எண்ணங்கள். இந்த நான் என்பது மனமா எண்ணமா? புரிதல், அடுத்த புரிதல், ஞான புரிதல். இந்த நான்கிற எழுச்சி இருக்கே, அது மனமா எண்ணமா? எழுந்தால் எண்ணம், வீழ்ந்தால் மனம். அதான் அடக்கம் அமரருள் உய்க்கும். எண்ணங்களாக இந்த நான் ஒரு எழுச்சி, எண்ணங்களின் முதல் எழுச்சி. ஃபர்ஸ்ட் தாட் இஸ் ஐ. எண்ணங்களில் முதல் எழுச்சி எண்ணம் நான். அப்ப நான் என்பது எண்ணம். இந்த நான் என்று எழுந்த எண்ணம் அடங்குமானால் மனம். என்ன மனம்? இறை மனம். இறை மதம் இல்லை, இறை மனம். அடக்கம் அமரருள் உய்க்கும். மனம் எட்டர்னல். மனதுக்கு எல்லை இல்லை. அந்த எல்லை இல்லாத மனதை எப்படி நிரப்ப முடியும்? பொருட்களை கொண்டு, உறவுகளை கொண்டு. புரியும்? மனம் நிரம்பாது, நிறைமனம்னு சொல்ற. எதை கொண்டு நிரப்பும்? ஏன்னா அது அந்தம், எல்லையற்ற. மனம் எப்பதான் நிரம்பும்? நிரம்ப வேண்டிய அவசியம் இல்லை, அது எல்லையற்றது. புரிதல் தான். அப்ப எண்ணங்கள் வேறு, மனம் வேறு என்று நான் சொன்னால், ஒரு கட்டத்துல தவத்துல எண்ணங்களற்று இருக்கிற ஒரு உணர்வு வந்து, அதான் மனம். அந்த உணர்வு என்ன காட்டுது? நான் எட்டனலா, எல்லையற்று இருக்கிறேன், ஆனந்தமா இருக்கிறேன். உணர்ந்து புரிதல், ஓதி அல்ல, உணர்ந்து. அப்ப இதுக்கு தவம் இருக்கு. தவம் தான், தவத்துலதான் உச்சத்துக்கு போக முடியும், உணர்ந்து போக முடியும். ஆனா சிந்தனை புரிதலை கொடுக்கும். புரிதல்.
சிந்தனை மூலமா புரிஞ்சுக்கணும். என்ன 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 புரிஞ்சு புரிஞ்சு ஒன்றன் பின் ஒன்றாக புரிஞ்சு நான் எப்படி செயல்பட்டால் என் சமாதானம் நிலைக்கும். இது மெட்டீரியல் வேர்ல்டு. உலகாயுத வாழ்க்கையில அந்த வாழ்க்கையின் மூலமா நான் எப்படி சமாதானம் அடைய முடியும் புரியுது. இந்த சமாதானம் அடைந்த பிறகு உணர்தல், தன்னை உணர்தல் ஞானம், அதான் அல்டிமேட். தன்னை உணரும் போது நான் எல்லையற்றவன், பேரானந்தன், எனக்கு மரணம் இல்லை, நான் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, நான் பெறுவதற்கு ஒன்றும் இல்லை, ஆகவே போராட்டம் இல்லை, விடுதலை. இப்படி ஆழமான ஒரு விஷயம் உளவியல் மற்றும் இறையியல். உளவியல் என்பது உலகம் சார்ந்தது, இறையியல் என்பது அகம் சார்ந்தது. இந்த புறம் அகம் இரண்டையும் நன்றாக புரிந்து கொண்டு இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிட்டு உலகு. வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றார், இருமை வகை தெரிந்து புரிதலின் மூலமாக புற உலகையும் உணர்தலின் மூலமாக அக உலகையும் இருமை வகை தெரிந்து. புற உலகம் எப்படி, அக உலகம் எப்படி, இருமை வகை தெரிந்து ஈண்டு இப்போ அறம் பூண்டா அறவாழ்வில் ஈடுபட்டவர்களுடைய பெருமையை இந்த உலகம் பேசும். அத்தகைய பெருமையை பெறக்கூடிய வாய்ப்பு, தகுதி எல்லாம் ஒரு வேதாத்திரியனுக்கு இருக்கு, நமக்கு இருக்கு. உங்கள்ட்ட என்ன வேணும்? வைராக்கியம். வைராக்கியம், விவேக புத்தி. இப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டு சிந்திப்பீங்கன்னா உங்க புத்தி விவேக புத்தியாக மீண்டும் அந்த விவேக புத்தியை கொண்டு கடும் சித்தத்தோடு வைராக்கியத்தோடு நான் புரிவேன் உணர்வேன் என்று நீங்க புறப்படும். ஒரு போர் வீரன் போல. ஆமா, போறது மாதிரி தானே, போராட்டம் தானே இது. நல்லா இருக்குங்க இந்த ஆன்மீக பாதை இருக்கே. இந்த பாதையில சிந்தனை, இந்த பாதையில நடப்பது அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. எனக்கு இந்த வயசுல நான் மகிழ்ச்சியை சந்திச்சது 35 வயசு இளைஞனாக இருக்கும் போது. அவரை நான் சந்திக்கும் போது அவருக்கு அப்ப 73 வயசு, இப்ப எனக்கு 75 வயசு. எதுக்கு சொல்றேன், வயசு ஒண்ணு இல்லை, அந்த கால மாற்றம் தர மாற்றத்தை கொடுக்குது இல்லை, அனுபவம். ஒவ்வொரு காலத்திலும் என்னென்ன அனுபவம், 35 வயசுல எனக்கு என்ன, ஒரு இளைஞனுக்கு என்ன அனுபவம் இருக்க முடியும், என்ன தேடல் இருக்க முடியும். இப்ப எனக்கு இவ்வளவு காலம் வந்த அனுபவம் இல்லைன்னா இப்ப நான் இங்க தேட வேண்டியதான் இருக்கா, ஒரு முடிவுக்கு வரல. முதிர்ச்சி இல்லையா, 70 வயசுக்கு மேல முதிர்ச்சி தானே, கனி தானே, கனிந்து வர்ற அந்த முதிர்ச்சி. அறிவும் வேற, முதிர்ச்சி, குரு வேற கிடைச்சிருக்காரு. இதெல்லாம் நீ வச்சுட்டு இருக்க முடியுமா? ஞானத்தை கொடுக்க வேண்டியது நீங்க எல்லாரும் அதை பெறணும். நான் ஞானத்தை பெறுவதல்ல, நீங்கள் பெறுவதும் அல்ல, புரிதல். நீங்க புரிஞ்சுட்டா அது ஞானம் தான். ஒரு சின்ன ஒரு ஒன்னு சொல்லி முடிச்சு, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நிறைய தத்துவ ஞானிகள் நம்ம நாட்டில் உண்டு. அதுல ஒருவர் யூஜி கிருஷ்ணமூர்த்தி. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடிதான் டெல்லியில உயிர் விட்டார். அப்ப அவர் 95 வயசு. யூஜி கிருஷ்ணமூர்த்தி. அவர் சின்ன பையனா இருக்கும்போது ரொம்ப சுட்டி, அறிவுல அவ்வளவு ஐக்கியம்னா அவ்வளவு ஐக்கியம். ஆசிரியருக்கு அவரை அடக்கவே முடியாது, அவ்வளவுலாம் ஞான கேள்விதான். அப்படிப்பட்டவர் எம்ஏ பிலாசபி படிக்கும் போது ஒரு 20 வயசு இருக்கும். அவருடைய ஆசிரியர்கிட்ட ஒரு நிறைய கேள்வி கேட்கிறாரு. ஆசிரியருக்கு பதில் சொல்ல முடியும். அப்ப வந்து அந்த ஆசிரியர் சொல்வாரு, திருவண்ணாமலையில ரமண மகிழ்ச்சி ஒருத்தர் இருக்கார், நீ அவரை போய் பாரு, உன்னுடைய அறிவுக்கு தீனி அவரால் தான் போட முடியும்னு சொல்லி அனுப்புறாரு.
அவன் வரான். அப்ப யூஜி கிருஷ்ணன் சின்ன பையன் ரமண மகர்ஷிட்ட வரான். ரமண மகர்ஷி காலை நீட்டி கண்ணை திறந்து எங்கேயோ தொலைவுல பார்த்துட்டு அப்படியே கண் சுட்டாம இருக்கிறாரு. இந்த பையன் அவர் பக்கத்துல வெளியில கொஞ்சம் தூரம் தள்ளி உட்கார்றான். சரி அவர் பார்க்கட்டும் போலாம் அப்படின்னு he was waiting. பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவர் இவனை பார்க்கறது மாதிரி இல்லை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சுது. அவனுக்கு கோபம் வருது அந்த பையனுக்கு. நான் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கேன், திரும்பி கூட பார்க்கல, இவற்றை நான் என்ன கேட்டு என்ன புரிஞ்சுக்கிறது இப்படின்னு அவன் மனசுல ஓட்டம் ஓடுது எரிச்சல். அந்த அலை ரமணரை தாக்கு புரிஞ்சுக்கிட்டார். திரும்பி அவனை பார்க்கிறார். பார்க்கும்போது இவருக்கு தெரியும் வந்திருக்க பொடியனா இருந்தாலும் யாரு கண் சாடையில இங்க வாங்க கிட்ட வரும். என்ன வேணும்னு தலையாட்டி கேட்கிறேன். வாயை திறக்கல ரமணர். என்ன வேணும்னு தலையை காட்டு. அவன் எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்வே கொஸ்டினுக்கு வரான். கையை அப்படி வச்சுட்டு ஞானம் என்று ஏதாவது ஒண்ணு உண்டான்னு கேட்கிறேன். இஸ் தேர் எனி விஸ்டம்? எல்லாரும் ஞானம் ஞானம் சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படின்னு ஏதாவது உண்டுமா? உடனே தலையாட்டார். உண்டுங்கிற. எஸ். அடுத்தால அவன் கையை நீட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்கிறான். ஞானம் உண்டு, நீங்களே கொடுங்க. உடனே கேட்கிறாரு, நான் கொடுப்பேன், உன்னால வாங்க முடியுமான்னு கேட்டேன். என்னால் தர முடியும், உன்னால் பெற முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். வாயை திறந்து கேட்டேன். ஞானம் என்று ஒன்று உண்டு, என்னால் தர முடியும், உன்னால் பெற முடியுமா? உடனே இவனுக்கு கோபம். இவன் ஒரு பெரிய அறிவாளி இல்லை. என்ன இந்த கேள்வியில என்ன அவனுடைய பதில என்ன வருது? நான் உன்னால் பெற முடியுமான்னு கேட்கிற போதே அவன் நினைக்கிறான், அப்போ என்னால் பெற முடியாதுன்னு ஒரு சொல்றாரா? எப்பா நான் தந்துடுறேன், உன்னால வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டா என்ன? உன்னால வாங்க முடியாதுன்னு. இதான் புரிஞ்சுக்கிட்டு, ஓஹோ உன்னால் தர முடியும், என்னால் பெற முடியாது என்று சொல்றீரே. உன்னை சொல்றான், அப்படியானால் உன்னால் தர முடியாது. எப்போ என்னால் பெற முடியாது என்று சொல்றியோ அப்போ உன்னால் தர முடியாது. ஞானம் கொடுத்து பெறுதலைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணுமே சொல்லல, டாட்டா கூட சொல்ல போயிட்டான். அவ்வளவு கோபக்காரன் போயிட்டான். ஒரு தலையாட்டிட்டு பல விஷயம் பாரு. அவனுக்கு ஞானம் கொடுத்தாச்சு. மறைவுமா சூட்சமா அவனுக்கு ஞானம் கொடுத்துட்டாச்சு. ஞானத்தை நீ தேடிட்ட போயிட்டான். 48 வயசுல அவனுக்கு ஞானம் கிடைக்கும். He was enlightened at the age of 48. சுவிட்சர்லாந்துல வச்சு யூஜி கிருஷ்ணன். இது எதுக்கு சொல்ல வரேன்னு தெரியுமா? யாராலையும் உங்களுக்கு ஞானம் கொடுக்க முடியாது, ஆனால் நீங்கள் பெற முடியும். உங்களிடமிருந்தே நீங்கள் பெற முடியும். அது பேர் செல்ஃப் என்லைட்மெண்ட். ஆனால் குரு என்ன கொடுக்கிறாரு? வேதத்தின் புரிதலை மட்டும் கொடுக்கிறார். பாருங்க, இங்கதான் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விஸ்டம் ஆரம்பிக்கும். நீ புரிச்சுக்கிட்டே வா, ஒரு நாள் உணர்ந்துக்குவேன். ரியலைசேஷன் வந்து ஸ்பான்டேனியஸ், க்ஷணத்துல கிடைக்கிறது. ஆனா புரிதல் அப்படி இல்லை. தட் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப், 1 by 1. புரிதல், உணர்தல் ஸ்பான்டேனியஸ், சுயம்பு. அப்ப இந்த ஆன்மீகத்துல நீங்க இந்த பாதையை பிடிச்சிட்டு அப்படியே போகணும். சரிங்களா? வாழ்க்கை நிறைவு செய்யும். ஏதாவது ஒன்றுமான கேள்வி? வாழ்க வளமுடன். விஜயம்மா. வாழ்க வளமுடன்மா. நான் சொல்லிடுறேங்கம்மா. ஓகேங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயா அவர்கள் புரிதலே ஞானம் அப்படின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு சிந்தனை உரையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஞானம்னா ஒரு நல்ல ஒரு தெளிந்த விளக்கம் கொடுத்திருக்க பாருங்க. தெளிந்த நல்ல அறிவு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நாமெல்லாம் இன்னும் ஐயாவுடைய ஸ்பீச்சை நிறைய கேட்டு 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 நம்மளே இன்னும் நாம என்ன பண்ணணும், தெளிந்த ஒரு நல்ல அறிவுக்கு வரணும்.
அதுல இன்னொன்னு சொல்லியிருந்தார் பாருங்க, ஒரு 3. உடலில் நோய், தேவையற்ற கடன், உறவில் விரிசல். இந்த 3ம் நமக்கு இருந்தா நாம இன்னும் ஞானம் அடையலன்னு தான் அர்த்தம் அப்படின்னார். கண்டிப்பா இது எல்லாருமே நமக்கு இருக்கு. இதுல இருந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துகிட்டே இருக்கணும். அப்படி நம்மளை நாம அறியும் பொழுதுதான் நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சிறப்பா சொல்லியிருந்தாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, புரிதல் என்பது உணர்தல். உறவுகள்ல இருந்து வெளியில இருந்து எந்த இடத்துல போறோமோ அந்த இடத்திற்கு தகுந்தா போல நாம உணர்ந்து நடந்துக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா, அடுத்தது இன்னொன்னு சொன்னார். மனம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னாரு பாருங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா, காவல்காரர் அதாவது போலீஸ வச்சு சொன்னாரு. அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி இருப்பாரு, பப்ளிக் பிளேஸ்ல எப்படி இருப்பாரு, அதே ஒரு கோவில்ல அவர் எப்படி இருப்பாரு. உண்மையாலுமே ஒரு சிறந்த விளக்கம். ஏன்னா இடத்துக்கு தகுந்தா போல மனம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மைண்ட் இஸ் அதான் சொன்னாரு. மைண்ட் இஸ் சச் அப்படின்னு சொல்லிட்டு. மிகச் சிறப்பா இருந்தது ஐயாவுடைய சிந்தனை உரை. ஐயாவுடைய சிந்தனை உரைய நாம நெறைய நம்ம கேட்டு கேட்டு நாம இன்னும் பக்குவப்படணும். சென்ற வாரம் பாத்தீங்கன்னா, ஐயாவுடைய சிந்தனைய நேர்ல கேட்டோம். இந்த வாரம் Zoomல கேட்கிறோம். எப்ப சொன்னாலும் அவர் சொல்ல வேண்டியது என்னன்னா, முதலில் நம்மை நாம் உணர வேண்டும். நம்மை நாம் எப்பொழுது உணர்கின்றோமோ, அப்பொழுதுதான் நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னார். அது இன்னொன்னு சொன்னார் பாருங்க. அதாவது கொடுத்து பெறுவதல்ல ஞானம். நம்மிடம் இருந்து நாமளே உணர்ந்து கொள்வதுதான் ஞானம் என்ற ஒரு சிறப்பான சிந்தனை ஒரு ஐயா அவர்கள் தந்தாங்க. ஐயா அவர்களை துரிய நிலையிலிருந்து மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி விடுவோம். இன்று புரிதலே ஞானம் என்ற தலைப்பில் மிகச்சிறந்த சிந்தனை உரை வழங்கிய ஞான ரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் அவர்களுடைய ஆன்மீக தொண்டும் சமுதாய தொண்டும் மேலோங்கி சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் ஐயா அவர்களின் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய அன்பர்கள் யாருன்னா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்கம்மா? வாழ்க வளமுடன். அம்மா ஒரே நிமிஷம், நாளைக்கு தனாட்ச சங்கல்பம் இருக்கு, அந்த அறிவிப்பு மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம். சரிங்க. அம்மா கேள்வி பதில் வச்சுக்க. அம்மா கேள்வி யாருன்னா கேட்கறதா அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. யாருக்கும் சந்தேகம் வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே ஐயா கிட்ட கேள்வி கேட்கறது எல்லாருமே யோசிப்பாங்க. கடைசியில ஒரே பதில் சொல்லிடுவாரு. நீங்களே உணர்ந்து தெளிவு பெறுங்க அப்படின்னு சொல்லிடுவார். அதனால ஐயா கிட்ட கேள்வி கேட்கறதுக்கே யோசிப்பாங்க. ஐயா முடிச்சுக்கலாமாங்க? நீங்க நிறைவு பண்ணிக்கிறீங்களா ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். முக்கிய அறிவிப்புகள். நாளைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதிகாலை எப்பொழுதும் போல 4:15 மணி முதல் 7 மணி வரையில் நடைபெறும் அனைத்து நிகழ்வும், குறிப்பா பாத்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதாவது நாளைக்கு சுக்கிர தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த சுக்கிர தினத்துல பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரை, அதனால 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெற இருக்கக்கூடிய தன ஆகர்ஷண சங்கற்பத்தில் அனைவரும் கலந்து கொள்ளவும், அதன் பிறகு நடைபெறும் உடல் தவம் நிகழ்ச்சியிலும் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறவும், காலை அதாவது முற்பகல் 10 மணிக்கு இறை ஆசிரியர் குழுவினரால் நடத்தப்படும் தவம் மற்றும் சிந்தனை உரையிலும் 11:30 மணி அளவில் நடைபெறும் ஆனந்த யோக வாழ்வு பயிற்சியிலும் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறவும், மாலை நேர நிகழ்வுகளான ஞானகானம், உலக நலவேள்வி, இறைவணக்கம், குருவணக்கம், காயகல்பம் மற்றும் தவம் மற்றும் சிந்தனை உரையிலும் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறவும். குறிப்பா 8:30 மணி அளவில் இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்களால் நடத்தப்படும் தற்சோதனை வகுப்பிலும் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறவும். அனைவருக்கும் நன்றி. அம்மா வேதாத்திரிய கவி பாட இருக்கக்கூடிய அன்பர்கள் யாருன்னா இருந்தா
ஹேண்ட் ரைட் பண்ணலாமா? வேதாத்திரிய கவி. போரில்லா நல்லுலகம் பொருந்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுக்கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்தல் சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர்திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாட குழந்தைவேல் ஐயா அவர்கள். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. சிறப்பு. மிக்க நன்றி. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாடிய அன்பர்களும் அவருடைய அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று மாலை நேர நிகழ்வில் கலந்து கொண்டு அருட்தொண்டாற்றிய அன்பர்கள் அனைவரும், மாலை நேர நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து இறை சாதனை மார்க்க அன்பர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மீண்டும் 8:30 மணி அளவில் இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பில் அனைவரும் இணைவோம், ஆன்ம தூய்மை பெறுவோம். அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்மா.